இந்த ஊர்ல ஒரு பெரிய எரிக்கல் வந்து விழுது. அது விழுந்த உடனேயுமே எல்லா அனிமல்ஸுமே எலும்பு கூட மாறி இறந்து போயிடுது. ஒரு பெரிய கல்லு வெளியில வருது. அது எல்லாமே எச்சரிக்கையா மக்களுக்கு தோணுது. ஏன் இந்த எச்சரிக்கை வருது அப்படின்னா, ஊர்ல ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரம்ம ராட்சசன் இருக்கான். அவனுக்கு பலி கொடுத்தாதான் சரியாகும் அப்படின்னு ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒரு மக்கள் அந்த இடத்துல இருக்கிற கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது உச்சகட்டமா போய் ஒரு சின்ன குழந்தைய கூட கொண்டு போய் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ராஜாக்கு இதை கண்டிப்பா தடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு கோட்டையோட பின்புறமாக போய் தாக்கலான்னு முடிவெடுக்கிறாரு. அந்த பெரிய ராட்சசன் சகட்டு மேனிக்கு எல்லாத்தையுமே கொண்டு போட்டுடுறான். அதுக்கப்புறம் 100 வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஃபாரின்ல படிச்சுட்டு இங்க நம்ம லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்பவுமே ஆசையா வந்திருப்பாரு. ஊருக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு. அவ இவன் கூட டைம் பாஸ் மட்டும்தான் பண்ணிருக்கா. நல்லபடியா அவளுக்கு கல்யாணமும் ஆகி முடியுது. அதே ஊரை சேர்ந்த சுப்பலட்சுமி அப்படின்ற பொண்ணு நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணுவா. அவ எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவங்க அப்பா அவளை கூட்டிட்டு போயிடுவாங்க. பிரேக்கப் ஆனதுனால நம்ம ஹீரோ குடிச்சு தலகால் புரியாம தப்பா அந்த கோட்டையோட சைடு போயிடுவாங்க. எதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு இந்த மக்கள்லாம் இருந்தாங்களோ, அந்த பழைய ஹிஸ்டரியில என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே திரும்பவும் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சதுனால ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ பக்கம் இந்த பிரச்சனைய திசை திருப்புறாங்க. சுப்பலட்சுமியும் நம்ம ஹீரோவும் நல்லபடியா பேசி ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. சுப்பலட்சுமியோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அதுக்குமே ஒத்துக்கிட்டு சந்தோஷமா லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியான எச்சரிக்கையும் வந்தாச்சு. பலி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. வந்த அப்புறம் ஒரு வயசானவரா சூஸ் பண்ணி அவரை பலி கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு போய் உட்காத்தி வச்சா அவர் பயத்திலே இறந்து போயிடுறாரு. ஒரு சீட்ல வருது ஹீரோவோட ஃப்ரெண்டோட பேரு. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோ இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் எதுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவுமே பயமா இருக்கு. எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னா உன் ஃப்ரெண்ட் அனுப்ப முடியாது அப்படின்னா நீயே போ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் கிளம்பி உள்ள போறாரு.